எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்தது கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. பாராட்டு விழாவில் சாதனை மாணவர்கள் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று பெருமை சேர்த்த மாணவர்களை பள்ளியின் தலைவர் ஏ.டி. விக்டர் அழைத்து பாராட்டினார். அதோடு மாணவர்களை சாதனையாளர்களாக மாற்றிய ஆசிரியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அனைவரும் 100% தேர்ச்சி பெற்றனர். இதில் 600க்கு 581 மதிப்பெண்கள் எடுத்து ஹரிஹரன் என்ற மாணவன் முதல் இடத்தையும், பர்ஹானா ஃபிர்தோஸ் பேகம் 580 மதிப்பெண்கள் எடுத்து இரண்டாவது இடத்தையும், நித்யஸ்ரீ 546 மதிப்பெண்கள் எடுத்து மூன்றாவது இடத்தையும் பெற்று அசத்தினர். அதோடு ஒவ்வொரு பாடங்களிலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து மாணவ மாணவிகளை அழைத்து அவர்களுக்கு இனிப்புகள் ஊட்டி சான்றோர்கள் மத்தியில் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அப்போது பேசிய பள்ளியின் தாளாளர் விக்டர், வாழ்க்கையில் மென்மேலும் கல்விகளை கற்று சமுதாயத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்றும், வாழ்க்கையில் நல்ல எண்ணங்களை கடைபிடித்து வெற்றியை பெற வேண்டும் எனவும் வாழ்த்தி சாதனையாளர்களுக்கு போதனை வழங்கினார். தங்களது சாதனைகளை ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்ட மாணவர்கள் பேசுகையில், எங்களுக்கு தன்னம்பிக்கை அளித்தது கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி. அதனாலே இவ்வளவு பெரிய வெற்றி எங்களால் எளிதில் பெற முடிந்தது என பெருமையோடு பேசினர். பின்பு தங்களது வெற்றியை கொண்டாடும் வண்ணம் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர். பெற்றோர்களும் சாதனையாளர்களான மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் ஊட்டி மகிழ்ந்தனர். கடின உழைப்பால் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் உடனடியாக பாராட்டு விழா நடத்தியது பெற்றோர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் பலராலும் பாராட்டப்பட்டு வருகிறது. Our high has taken 581, okay, and Firdaus has taken 580. அந்த ஃபிர்தோஸ்க்கு ஈக்குவலாக படித்த நிறைய கேர்ள்ஸு ஒரு 5-6 பேர் இங்கே 540லேருந்து 560 550 ரேஞ்சில் எடுத்துருக்குறீங்க. ரைட்டா? அடுத்த பார்த்து ஓகே. இதில் ஒன் திங் ஐ ஹேவ் டு டெல் யூ, ஏன்னு சொன்னால் படிப்புன்னு வந்தாச்சுன்னு சொன்னால், உங்களுக்காக சொல்கிறேன், படிப்புன்னு வந்தாச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? that kind of what focus, that kind of focus should be there. அதான் இப்போ நீ மனசை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ரைட்டா? ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது? that focus should be there. அந்த வேலை ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹரி. ஹரி இஸ் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்டு. எப்போதுமே வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பான். ஓகே, அந்த கொஞ்சம் கூட இருக்கிறது டைவர்ஷன் ஆகவே மாட்டான். that kind of focus நம்மகிட்ட இருந்துச்சு சொன்னோம். +2 வரைக்கும் ஜாலியாக போயிட்டோம். அடுத்து நம்ம இங்கே போகிறோம், நம்ம காலேஜ் போக போகிறோம். காலேஜ் போகும்போது என்ன செலக்ட் பண்ணாலும் சரி, உன்னுடைய பேஷன் என்னன்னு பாரு. அந்த பேஷன் படி நீ செலக்ட் பண்ணிக்கோ. நீ செலக்ட் பண்ணக்கூடிய பேஷனை என்ன படிக்க விரும்புறியோ அதை படிக்க வைக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தே ஆர் ரெடி. பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. நீ என்ன செய்யணும்? அந்த படிக்கணும்னு போயாச்சுன்னு சொன்னால் அந்த ஒன்றை தவிர வேறு எந்த விதமான இதுவுமே குறுக்கீடு பண்ணாத அளவுக்கு யூ ஹேவ் டு கோ ஆன், ப்ரொசீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். வேறு எந்த டைவர்ஷன் என்ன செய்யக்கூடாது, நம்மளை வந்து பின்னால் பிடிச்சி இழுக்கவே கூடாது. ஓகே, but more than that, you know all the life skills. You know how to meditate, you know how to do yoga, okay, and all these things you know. அதை ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிக்க. மார்னிங் 5 o'clock கண்டிப்பாக எந்திரிக்கணும். அது லீவ் நாளாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு பொசிஷனில் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் மார்னிங் கெட்டிங் அப் டைம் வந்து 5 o'clock முன்னால் இருக்கணும்னு சொல்லி நம்ம வந்து 4 to 5 இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. இஃப் யூ டூ தேட் யூ கேன் டூ ஒண்டர்ஸ். என்ன செய்ய முடியும்னால ஒண்டர்ஸ் செய்ய முடியும், ஒன்று சாதிக்கணும். இதை விட பெருசாக என்னன்னு சொன்னால், இதுக்கு பிறகும் சாரோட கான்டாக்டில் இருந்துகிட்டே இருப்பேன். ஹரி சாரோட கான்டாக்டில் இருந்துகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு ஸ்டெப்பும் உன்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் மீ. அந்த ஸ்டெப் இது வருமானு நீ வந்து இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த இதில் நான் இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கேன், என்னுடைய இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் ஆர் வில் பி வெரி ஹாப்பி. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக
ரொம்ப ஹாப்பியாக இருக்க யாராக இருக்குன்னா சாரும் டீச்சர்ஸ் தான். அதனால் அதே என்ன யூ ஹேவ் டு கோ ஆன் டெல்லிங் தட். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துக்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டையும் செய்யும்போது யூ வில் பி கால்ட் ஹியர் அண்ட் ஆனர். ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் செய்யும்போது இங்கே கூப்பிட்டு சார் வந்து உனக்கு ஆனர் பண்ணுவேன். அது தட்ஸ் மை ஹாப்பினஸ், மை ஜாய். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஓகே. மற்றும் ஆசிரியர் இந்த ஸ்கூலில் வந்து கல்வி போயிருக்கிறது கரெக்டான 100% கரெக்டானது. என் பிள்ளைங்களோட இங்கே 2 பொண்ணு படிச்சிருக்கு, 2மே நல்ல மார்க். 2வது வெறும் மார்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் இன்னும் அதோட தன்னம்பிக்கை வாழ்க்கையில் எவ்வளோ இருக்குது. வெறும் மார்க் மட்டும் வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் இல்லை. அது அடுத்த ஃபியூச்சருக்கு எவ்வளவோ நடக்கிறது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு மற்ற ஆக்டிவிட்டிஸையும் ஃபோக்கஸ் பண்ணி வெறும் படிப்பை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்றதையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நல்லா இருக்கும். யோகா, மெடிடேஷன், அது அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி. பொண்ணுலாம் சொல்லுது ஸ்போர்ட்ஸ்க்கு எவ்வளோ நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஏன்னா மார்க் மட்டும் வாழ்க்கை இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் எனக்கு மீறி போனால் ஒரு 3% தான் மார்க். அதுக்கப்புறம் லைஃப் எனக்கு அச்சீவ்மெண்ட் இருக்குது. ஆனால் அருமையாக டீச்சரு கரஸ்பாண்டு எல்லாம் பிள்ளைகளோட வெற்றியை மட்டும்தான் மைண்டில் வச்சு நடத்திக்கிட்டே வர்றாங்க. ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் 100% எந்த குறையும் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. நான் கூட ஆரம்பத்தில் நினச்சி என்ன ஸ்பெஷல் கிளாஸ் பெரிய டார்ச்சராக இருக்குது அப்படின்னு நான் மேடத்துக்கிட்டே வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு பிள்ளைகளுக்கு சிரமமாக இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸ்லாம் நார்மல் கிளாஸே போதும் அப்படின்னு. படிக்கிற பிள்ளைகளுக்கு நார்மல் கிளாஸே போதும். அவங்க மனக்கட்டு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாருமே 100% பாஸ் ஆகணும், எல்லாருமே ப்ளஸ் 2 ஸ்டூடெண்ட் ஆகணும்னா அவங்க நல்ல எங்கள் ஊரில் இருந்து ஒரு 10 பிள்ளைய படிக்கிறது. இன்னும் அந்த வருஷத்துக்கு ஒரு 5 பிள்ளைய சேர்த்து நான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணால் அந்த ஸ்கூலில் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. 10th 11th 12th வரும்பொழுது 9th வந்துடும்போதே 9th ஆரம்பிக்கும் போதே அந்த இது பப்ளிக் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பிச்சா வேண்டி இருக்குது. இப்போ வந்து எவ்ரி ஃபீல்டு எங்கே போனால் கட் த்ரோட் காம்படிஷன் சொல்லுவோம். ஒரு சின்ன அரை மார்க் 0.5 மார்க்கில் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் தடப்பட்டு போயிடும். அதனால் அதை மனசில் வச்சு நம்ம கொண்டு போவோம். 9th வரைக்கும் அவன் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக போவாங்க செய்வாங்க. பட் 10th வந்த பிறகு அவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொஞ்சமாக அவனுக்கு வந்து படிப்பை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். பட் ஈவன் தென் மற்ற இது லைஃப் ஸ்கில்ஸுங்கிறது கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்படி இருக்கணும், பாசிட்டிவ் திங்கிங் எப்படி இருக்கணும், அவங்க வந்து எதையும் எப்படி தன்னம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெய்லி என்னுடைய கிளாஸில் போயிட்டே இருக்கும். மற்ற டீச்சர்ஸ்க்கு அது போயிட்டே இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 5th 6th 12th வரைக்கும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு சில புக்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அந்த புக்கை வந்து வாங்கி படித்து ஸ்கூல் ஆரம்பித்த உடனே அந்த புக்கில் என்ன படிச்சுட்டாங்க, என்ன அவங்க வந்து லேர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறத பேசணும். அந்த பேச்சாற்றலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். பேச்சாற்றலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். அது மாதிரி இப்போ வந்து 6th 12th வரைக்கும் போகிறவங்களுக்கு வந்து ஒரு டெய்லி ஒரு ஸ்டோரி அனுப்பணும். டெய்லி வரக்கூடிய ஸ்டோரியை அவன் என்ன செய்யணும் சொன்னால் டெய்லி படித்து பார்த்துட்டு அன்றைக்கே அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மாரல் என்ன, மெசேஜ் என்ன அப்படிங்கிறத எனக்கு அனுப்புவாங்க. இதை கிட்டத்தட்ட 25 ஸ்டோரிஸ் அனுப்பி முடித்த பிறகு அந்த ஸ்கூல் திறந்த பிறகு யார் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா இது ஸ்டோரி படித்து புரிஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஆனர் பண்ணப்படுவாங்க. இந்த மாதிரி நிறைய வயலில் என்ன செய்யணும்னு சொன்னால் பாடம் தவிர அவருடைய லைஃப் ஸ்கில் சொல்லக்கூடிய வாழ்வியல் திறன்களையும் கற்றுத்தர்றோம். அதனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் தேல் பி லீடர்ஸ். அது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். எங்கே போனாலும் அவங்க வந்து ஒரு காரியத்தை செய்ய அப்படின்னு சொன்னால் முன்னால் நான் எந்திரிச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டு. அது எப்போதுமே என்ன செய்கிறீங்க, நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிட்டு வரீங்க. ஓகே. ஸோ மை செல்ஃப் ஹரிஹரன். நான் வந்து ஆனால் +2 SSLC எக்ஸாமினேஷனில் 581 அவுட் ஆஃப் 600 எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னென்னா எங்கள் ஸ்டாஃப்ஸ். ஸோ எனக்கு வரக்கூடிய ஸ்டாஃப்ஸ்ன்னு மட்டும் கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாஃப்ஸுமே சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கலாம், ஸ்டடீஸ்லேயும் சரி பர்சனலாகவும் சரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் மை ஸ்டாஃப்ஸ்.
நெக்ஸ்ட்டு எங்கள் விக்டர் சார். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ், மென்டல் ஸ்ட்ரென்த்துக்கு அதெல்லாம் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. எஸ் நித்யஸ்ரீ. நான் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 546 மார்க் எடுத்திருக்கேன், 3rd ரேங்க் எடுத்திருக்கேன். எங்கள் கிறிஸ்தராஜ ஸ்கூலில் அகடமிக் ஸ்கில்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்கில்ஸை பற்றியும் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்பப்போ மோட்டிவேஷன் கிளாஸும் நடத்துவாங்க. வீக்லி ஒன்ஸ் எங்களுக்கு எங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் நடத்துவாங்க. நம்ம டவுட் ஏதாச்சுன்னா ஈஸியாகவே கேட்டுக்கலாம், எப்போவுமே ஃப்ரீயாகவே இருப்பாங்க, நம்ம எதுவும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் மார்க் ஏதாச்சும் குறைஞ்சா கூட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கேற்றாப்புல லெசன் சொல்லிக் கொடுக்குறது, டவுட் சொல்லிக் கொடுக்குறது, அவங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் நாங்கள் எங்கள் ஸ்கூலுக்கு 100% தேர்ச்சி வாங்கி கொடுத்துருக்கோம். என்னோடய பேர் வந்து விஷாலினி. நான் வந்து 540 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். கிறிஸ்தராஜா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான். இங்கே வந்து நான் இந்த மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் ஸ்கூல் சப்போர்ட் அண்ட் எங்களோட ஸ்டாஃப் சப்போர்ட்னால தான் இவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. டீச்சர்ஸ் வந்து நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டோமோ அதுக்கு அதை விட நிறைய எங்கள் டீச்சர்ஸ் வந்து எங்களுக்கு எஃபோர்ட் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்களுக்கு கைட் பண்ணாங்க. எப்படிலாம் நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் படிக்க முடியுமோ என்னென்ன வேறுக்கோ எல்லாமே எங்களுக்கு வந்து பண்ணி வந்து எங்களை சூப்பராக ஸ்கோர் பண்ண வச்சுருக்காங்க. நான் கிறிஸ்தராஜா ஸ்கூலில் படிக்கிறேன். என் பேர் நிவேதா. நான் 12ல் 540 வாங்கியிருக்கேன். எங்களுக்கு இப்போ ஒரு வேளை மார்க் குறைஞ்சி போச்சுனாலுமே டீச்சர்ஸ் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க. எங்கள் சப்ஜெக்ட்டுக்கு வர டீச்சர்ஸ் தவிர்த்து மற்ற டீச்சர்ஸுமே நல்லா எங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நல்லா படிங்க அப்படின்னு. சாரும் மோட்டிவேஷன் கிளாஸ்லாம் எடுப்பாங்க. சார் வந்து அடிக்கடி மோட்டிவேஷன் கிளாஸ் எடுப்பாங்க, எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மேமும் எங்கள் மென்டல் ஹெல்த் இது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வீக்லி ஒன்ஸ் பிடி விடுவாங்க. ரூபன் சாரும் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. என்னோடய பேர் வந்து மதுஸ்ரீ. நான் கிறிஸ்தராஜா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து 12ல் வந்து 600க்கு 544 மார்க் வாங்கியிருக்கேன். நாங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம்னா அது வந்து எங்கள் ஸ்கூல் தான் ஃபஸ்ட் காரணம். இங்கே இருக்க டீச்சர்ஸ் அப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் எங்களால் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் வந்து எங்கள் சாருக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க தான் வந்து எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நான் எங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து அவங்களால தான் எங்களால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து எடுத்து வைக்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க இல்லாமல் எங்களால் சக்ஸஸ் பண்ணியிருக்க முடியாது. எப்போவுமே என்னை வந்து நீ வந்து நல்லா வருவ இப்படி சொன்னது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க தான் எப்போவுமே எனக்கு என்ன டவுட் வந்தாலும் ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட தான் போவேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதிலே எனக்கு பாதி புரிஞ்சிடும். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நமது திருப்பத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவர்கள் மிகச்சிறந்த முறையில் மதிப்பெண்கள் பெற்று 100க்கு 100% வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கின்றார்கள். முதல் மதிப்பெண் ஹரிஹரன் என்ற மாணவன் 581 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றான். அவன் கணிதத்திலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயும் 100 மதிப்பெண்கள் இருக்குது, 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றான். அடுத்தபடியாக ஃபிர்தோஸ் வேகம் என்ற பெண் 580 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். மற்றபடி 546 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்கின்றார். 500 மதிப்பெண்களுக்கு மேல் நிறைய மாணவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். மாணவர்களிடத்தில் மதிப்பெண்களை விட நாங்கள் அவர்களுடைய வாழ்வியல் திறன்களை போதித்திருக்கின்றோம். மாணவர்கள் நமது கிறிஸ்தராஜா பள்ளியிலே பயின்று செல்லக்கூடிய மாணவர்கள் எங்கு சென்றாலும் எல்லா துறைகளிலும் அவர்கள் பிரகாசமாக ஜொலிப்பார்கள். குறிப்பாக பேச்சாற்றலில் அவர்களுக்கு மிகுந்த பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றபடி பாசிட்டிவ் அப்ரோச், பாசிட்டிவ் திங்கிங், எதையுமே தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளக்கூடிய எல்லா திறமைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாணவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக அடுத்து ஒரு 5 அல்லது 6 வருடங்கள் தங்களது மேற்படிப்புகளை படித்து மிகச்சிறந்த முறையில் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.